ஐயனார் துணை சீரியல்ல பரபரப்பான நெறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. நிலாவோட அப்பா, அம்மா நிலா கிட்ட பேசணும்னு தனியா கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இங்க ஒரு பக்கம் சோழன் நிலாவ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு அழைச்சிட்டு போயிருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்காரு. வீட்ல இருக்க எல்லாருமே அந்த பயத்தோட தாங்க இருக்காங்க. சோழன் சேரன் கிட்ட, "அண்ணே நம்ம நிலாவ தனியா பேசுறதுக்காக போக விட்டுருக்க கூடாது. அவங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நிலாவ கூட்டிட்டு போயிருவாங்கண்ணே. பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவங்கள பேச விட்டுருக்கவே கூடாது" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "டேய் சோழா, எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கதான்டா செய்யுது. நிலாவே அவங்க அப்பா அம்மாட்ட பேசட்டுமான்னு கேட்கிறப்ப நான் என்னடா சொல்ல முடியும்? அப்படி ஒண்ணும் வலுக்கட்டாயமா நிலாவ இங்கேருந்து யாரும் கூட்டிட்டு போயிற முடியாது. அதுக்கு நிலாவும் ஒத்துக்காதுடா. நீ எதுவும் நினைச்சு பயப்படாத" அப்படின்னு சேரன் ஆறுதல் சொல்றாரு. நிலாவோட அம்மா அப்பா நிலா கிட்ட, "அதுதான் டிவோர்ஸ் ஆச்சேம்மா. இதுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும்? ஒரு பாத்ரூம் கூட சரியில்லாத இந்த வீட்ல நீ எதுக்கு இருக்கணும்? நீ எங்க கூட கிளம்பி வந்துரு" அப்படின்னு நிலாவோட அம்மா அப்பா சொல்றாங்க. "இல்ல, எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இங்க தான் இருக்க போறேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலாவோட அம்மாவுக்கு செம கோவம் வருதுங்க. "ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி, டிவோர்ஸ் ஆகி அதே வீட்லயாடி அந்த பொண்ணு இருக்கும். என்னடி பேசுற? உனக்கு நம்ம வீட்ல இல்லாத வசதியா? எதுக்காக இந்த பழைய வீட்ல இருக்கணும் நீ? எங்க கூட வந்துரு நிலா" அப்படின்னு சொல்றாங்க. நிலா எதுவுமே பேசாம யோசனையிலே உட்கார்ந்திருக்காங்க. "நீ தான் அவன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப நீ தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்க. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? எதுக்காக முதல்ல நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ண? உன்னை இந்த வீட்ல இருந்து கொடுமைப்படுத்துறாங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க நிலாவோட அம்மா. நிலா ஷாக் ஆயி, "என்னம்மா சம்மந்தமே இல்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னைய கொடுமைப்படுத்துறாங்கன்னா நான் இத்தன நாள் இங்க இருந்திருக்க முடியுமா? நான் தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். நான் தான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அந்த வீட்ட பத்தி வெளியில வேணா தப்பா பேசலாம். அந்த வீடும் பழைய வீடா இருக்கலாம். ஆனா அங்க இருக்க எல்லாரும் என்னைய புரிஞ்சுகிட்டு எனக்கு என்ன தேவையோ அத செய்யறதுக்கு என்னைய ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்கள விட இந்த வீட்ல என் பேச்சுக்கு மரியாதை குடுப்பாங்க. என்னோட ஆசை என்னங்கிறத காது குடுத்து கேட்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்துல இந்த வீட்ட விட்டுலாம் வெளில வர முடியாது" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "இவ்வளோ பெருமையா சொல்றவ எதுக்காக நீ டிவோர்ஸ் பண்ணணும்? அப்ப அந்த பையன் உன்னைய டார்ச்சர் பண்ணானா? அவன பார்த்தாலே பொறுக்கி மாரி தான் இருக்கான்" அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்றாங்க. "அம்மா, தேவையில்லாம சோழன பத்தி பேசுறத வச்சுக்காத. சோழன் என்ன அப்படி பார்த்துக்குவாரு. எனக்கு ஏதோ ஒண்ணுன்னா அவரால தாங்க முடியாது. அவர பத்தி தப்பாலாம் பேசாத" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "அப்புறம் என்னதாண்டி பிரச்சனை? வீட்ல இருக்கவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த பையனும் உன்ன நல்லா பார்த்துக்கிறான்னா, எதுக்காக நீ அவன டிவோர்ஸ் பண்ணணும்? சொல்லு" அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்கறாங்க. நிலா கொஞ்சம் பொறுமையா நிலாவோட அம்மாவையும், அப்பாவையும் பார்த்து, "நீங்க நினைக்கிற மாரி நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கல" அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலாவோட அப்பா, அம்மா 2 பேரும் செம்ம ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. "என்ன நிலா சொல்ற? என் கண்ணு முன்னாடி தானே போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க 2 பேரும் லவ் பண்றேன்னு சொல்லி நீ தாலி கட்டிக்கிட்ட. இப்ப என்னமோ வேற ஏதோ சொல்ற" அப்படின்னு நிலாவோட அப்பா கேட்கறாரு. "போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க முன்னாடி தாலி கட்டினதெல்லாம் உண்மதான். ஆனா நாங்க 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம். லவ் பண்றோங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. சோழன் நம்ம வீட்டுக்கு டிரைவரா தான் வந்தாரு. சோழன் எனக்கு முன்ன பின்ன தெரியவே தெரியாது. சோழன் கிட்ட எனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் இங்கேருந்து போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்கிறப்ப எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. அப்பதான் நாங்க உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அங்க ஒரு சிச்சுவேஷன் வந்து சோழன கல்யாணம் பண்ணிக்கிற மாரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். தனியா போய் படிக்கணும், வேலை செய்யணுங்கிறதுக்காக. சோழனும் ஒத்துக்கிட்டாரு" அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலாவோட அப்பா, அம்மா 2 பேரும் செம்ம ஷாக்கிங்கா நிலாவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவோட அம்மா, "சரி விடு, எப்படியோ நடந்து போச்சு. அதுதான் டிவோர்ஸ் ஆச்சுல்ல. இனி எங்க கூட வந்துர வேண்டியதானே. நாங்க உன்ன படிக்க வைக்கிறோம். உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தர்றோம். நம்ம வீட்ல இல்லாத வசதியா? நீ எங்க வேலைக்கு போணுமோ அங்க வேலைக்கு போ" அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்றாங்க. "இல்ல, என்னால வர முடியாது" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "ஏன் உன்னால வர முடியாது? அதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல" அப்படின்னு கேட்கிறாரு நிலாவோட அப்பா. "இல்ல, நான் சோழன லவ் பண்றேன். இப்ப சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு சோழன் மேல இருந்த சின்ன கோவத்தால நான் சரின்னு சொல்லிட்டேன். என்னால இந்த வீட்ட விட்டியும், இங்க இருக்கிறவங்கள விட்டும் என்னால வர முடியாது" அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலாவோட அப்பா, அம்மா என்ன பேசுறதுன்னே தெரியாம திகைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்கங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.